பிக் பாஸ் சீசன் 8 டாப் 10 கண்டஸ்டன்ஸோட கேம் பிளே இது வரைக்கும் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி விஷால் பத்தியும் ராணவ் பத்தியும் போட்டிருக்கேன், நீங்க மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ உங்க எல்லாரையும் டைட்டில் வின்னர் அப்படின்னு அழைக்கப்படுற திரு முத்துக்குமரன் அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். எனக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஃபேக்கா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியா எனக்கு முத்துக்குமரன் தான் தெரியுறாரு. இப்போ நான் சொல்லறதுனால எனக்கு திட்ட போறீங்க, ஆனால் நான் சொல்லிதான் ஆக போறேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எந்த வார்த்தை ட்ரெண்ட் ஆகும்னு அவருக்கு தெரியும், எப்படி பேசினா அது வைரல் ஆகும்னு அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு அவரோட வார்த்தையோட யூசேஜாக இருக்கட்டும், வார்த்தைகள் மற்றவங்க கிட்ட போய் சொல்றதாகட்டும், அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு அவர் பண்ணுறாரு. முதல் சீசன்லேருந்து 7வது சீசன் வரைக்கும் உட்காந்து முழுசாக பார்த்து அப்படியே கரைச்சி குடிச்சு உள்ளே வந்த மாதிரி தான் எனக்கு அவரை தோணுது. இன்னொரு விஷயம், வீக்கெண்டில் அவர் ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஆனால் தப்பு பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே அப்படின்லாம் பேசுவார். ஸோ அதனால அப்போவே தெரியும் எது ரியல் எது இல்லை அப்படிங்கிறது நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு விஷயம்தான் அவர் பண்ணுவார். இன்னொன்று, அவருக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா எல்லா கேமராலையும் அது ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி எல்லார்கிட்டையும் அதை பேசிக்கிட்டே இருப்பார். ஒருத்தர் பர்சனல் பேசினாலும் அது என்ன அப்படின்னு பேச ஒரு பர்சனாக இருக்கார். இவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம்.